பிரியா கிட்ட பேசலாம் வந்திருக்கேன். பிரச்சனை எதுவும் பண்றதுக்கு இல்ல. பேசுறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஷமல் நம்பிக்கை இருந்தா விட்டுட்டு போங்க. இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன். நம்பிக்கை இல்லாமலாம் இல்லப்பா. நம்பிக்கை இருந்ததுனால தானே அத்தனை பேர் எதிர்த்தோன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ம், நல்லபடியா பார்த்து பண்ற நம்பிக்கை தானே. நம்பிக்கை உடச்சிடாம இருந்தா சரிதான். பேசுங்க. என்ன முடி பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. வெக்கத்துல தலை கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்லாதான் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்படுறாளாம். நல்ல வெக்கவாடு. நல்லா முட்ரி போறேன். எது பேசணுங்கிறாருல அந்த மனுஷன். இவ்வளவு நேரம் புலம்பிட்டு கிடந்தல்ல, நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல, இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. பேசினாதான் எதுவா இருந்தாலும் தெளிவா தெளிஞ்சு வரும். கொஞ்சம் புரிஞ்சுச்சா உனக்கு? ம், மனசுல என்ன நினைக்கிறியோ அதான் அந்த மனுஷங்கிட்ட சொல்லி, அவர் மனசுல என்ன நினைக்காரோ உன்கிட்ட சொல்லட்டும். ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. யாரும் மேல வர மாட்டாங்க. நாங்க எல்லாரும் கீழே இருக்கோம். உண்மையை காண்டி சொல்றேன். என் பேத்தின்றது காண்டி சொல்லலப்பா. சத்தியமா சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசின பேச்சுல ஒரு வார்த்தை கூட உன்னை விட்டு கொடுத்து பேசவே இல்லை. நான் பேசிட்டேன், கண்ட மணிக்கு அவர் பேசிட்டேன், காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேலதான் எல்லா பள்ளியும் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்காண்டி நான் அவ ரொம்ப நல்லவ, உன்னை மட்டும்தான் நம்பி வந்திருக்கா, அவளை நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உன்னோட எண்ணம். உனக்கு என்ன தோணுதோ அவகிட்ட மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடு. ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு அவளை ஏமாத்திக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லு? இப்ப நல்லா பேசுறேன், அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறதுலாம் இல்ல. அதே மாதிரி இருக்கணும். மனுஷங்களுக்கு ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு மாதிரி மனசு மாறதான் செய்யும், இல்லன்னு சொல்லல. அதை கட்டுப்படுத்தி இருக்கிறவன் தானே மனுஷன் நல்லவன். அதை அலைய விடுறவன் என்ன மனுஷன்? யோசிச்சு முடிவெடுங்க. பேசி ரெண்டு பேரும் தீரணைக்கு. இப்ப கூட்டிட்டு போறேன், அப்ப பேசுறேன், இப்ப பேசுறேன்னு சொல்லிட்டு. இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி ஒண்ணு இங்க இருக்கிறதுக்காண்டிலாம் வரல. ஏதோ அவகிட்ட பேசணும்னு சொல்லிதான் வந்தா. நான் இருக்கவும் என்கிட்ட சொல்லி அழுதா, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அவ பாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு நினைக்காத, சரியா? பேசுங்க. பிரியா, எனக்கு தெரியுது என்னால கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். கரெக்டா இருப்பேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கரெக்டா இருப்பேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டுன்னா நான் என்ன உங்களை அடிமையாவே இருக்க சொன்னேன்? எனக்காண்டி எனக்கு என்ன தேவைன்றதை கூட ஏன் முத்து மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? முன்னாடிலாம் எனக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. இப்ப கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னை பத்தி உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும்தான் கவலை, உங்களை பத்தி மட்டும்தான் அக்கறை. காலையில எந்திப்பீங்க, கொஞ்ச நேரம் இருப்பீங்க, வேலைன்னு சொல்லி வெளியே போயிருவீங்க. என்னன்னு கேட்கக்கூடாது, ஃபோன் வரும், யாருன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு சொன்னா தெரியுமோ, உனக்கு புரியுமோ அப்படின்னு என்கிட்ட சண்டை போடுவீங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிருவீங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்னால முடியல. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. இப்ப கையில காசு இல்ல பிரியா. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு என்னால எப்படி முடியும் சொல்லு? முந்தைய அந்த மாதிரி இல்ல. உனக்கு எங்க வேணாலும் நான் கூட்டிட்டு போவேன். நீ ஆசைப்பட்டு பொருள் என்னால வாங்கி தர முடியும். ஆனா இப்ப அப்படி இல்ல. என்னால எப்படி வாங்கி தர முடியும்? என்கிட்ட 1 ரூபாய் இல்ல. நீ ஏதாச்சும் ஒரு பொருள் ஆசைப்பட்டு கேட்டு என்கிட்ட வாங்கி தர முடியாத சுச்சுவேஷன்னா எனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அதனாலதான் நான் உன்னை வெளியே எங்கேயுமே கூட்டிட்டு போல. மத்தபடி உன்னை காயப்படுத்தணும்னு, உன்னை விட்டுட்டு எதுவும் தனியா பண்ணணும்ல இல்லடி. ப்ளீஸ். நீங்க பண்ணதை நியாயப்படுத்தாதீங்க. நான் பண்ணதை நியாயப்படுத்தல. என் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கொண்டு தான் சொல்றேன். நான் பண்ணது தப்பு தான். வேலைக்கு போயிருக்கணும், இல்லைன்னு சொல்லல. நான் வேலைக்கு போகாம இருந்தது தப்பு தான். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் எப்படின்னு சொல்லி. ஏதோ ஏதோ என்னோட போராத காலம் இப்ப இந்த மாதிரி ஆயிட்டு, அதுக்காண்டி மொத்தமா இப்படியே ஒதுக்கி வச்சுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவ்வளவு சொல்லியும் உன்னை விட்டுட்டு வந்துட்டல. ஆ, நான் தான் தெளிவா சொன்னேன் நீ வேலைக்கு போகணும்னு சொல்லி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு கிளம்பி வந்துட்ட. அப்ப எனக்கு என்ன மரியாதை? என்ன நீ மதிக்கவே இல்லை, அப்படிதானே? அப்ப எனக்கு என்ன தோணும்? நான் சம்பாதிக்கல, அதனாலதான் இவன் மதிக்கவே இல்லை அப்படின்னு தோணாதா? சொல்லு பிரியா. ம், இத்தனை நாள் நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். எனக்கான மரியாதை பாசம் எல்லாம் கிடைச்சது. இந்த 2 மாசம் வேலைக்கு போல, அப்ப எல்லாமே அப்படி தலைகீழா மாறிட்டு. அப்ப எனக்கு என்ன தோணும் சொல்லு? பணம் தான் ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணுது, அப்படிதானே? பணம் தான் எல்லாமே வா. அப்போ மனுஷனோட மனசுக்கு எந்த மதிப்பும் இல்ல, அப்படிதானடி? உன்கிட்டதான் கேக்குற சொல்லு. நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. எனக்கு பதில் சொல்லவும் தெரியல. நீங்க பாருங்க முத்துமாரி, நான் ரொம்ப நல்லவன். எனக்கு 1 கிலோ அரிசி தாங்க அப்படின்னா யாரும் தூக்கி தர மாட்டாங்க. நான் ரொம்ப நல்லவன். என் குழந்தைக்கு பால் பவுடர் வேணும் அப்படின்னு போய் நீங்க மெடிக்கல்ல கேட்டீங்கன்னா யாரும் தூக்கி தர மாட்டாங்க. என் மனசு ரொம்ப தங்கம், எனக்கு 1 பவுன் தங்கம் கொடுங்க அப்படின்னா யாரும் தூக்கி தர மாட்டாங்க. நம்மளுக்கானதை நம்ம தானே தேடிக்கணும். அந்த தேடல் பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும். நீங்க வந்து எனக்கு லட்ச லட்சமா சம்பாதிச்சு வாங்கன்னு கேட்கலையே. நம்ம வாழ ஒரு வாழ்வாதாரம் வேணுங்கிற அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல நிலைமைக்கு போக வேண்டாமா? இப்படியே இருந்தா போதுமா? சொல்லுங்க. இப்ப என்ன இருக்கோ அதுல இருந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு மேல ஏறி வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாருங்க, நான் உங்களை வேலைக்கு போங்கன்னு சொல்லல, போகாதீங்கன்னு சொல்லல. நான் வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். ரகு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னான். அந்த வேலையை கேட்டுட்டு நான் கிளம்புறேன். ஃபோன் பண்ணிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கான். பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லை.
சரி, அப்ப ரகு ஒரு வேலை ரெடி பண்ணிருக்கான்னு சொன்னல, நீ கேட்டு சொல்லு, நானும் போறேன். அது உங்களோட விருப்பம். நீங்க கேட்டு போறதும் போகாம இருக்கிறதும் எனக்கு தெரியாது. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்ன பிரியா எப்படி பேசுற? வேற எப்படி பேசணுங்கிறீங்க? ஃபேண்டா வெறுப்பா பேசுற. நான் இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேன், அப்படித்தானே? ஆ? நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? கொல்ல குத்தமா பண்ணிட்டேன்? ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சிருந்தான்ற. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு. தப்பே இல்லைன்றப்போ அப்ப ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அது தப்பான விஷயம் இல்லை தானே? தப்பு இல்லைல்ல. எனக்கு யாரும் என்னை யாரும் காயப்படுத்தல. எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை மன்னிக்கிறதுக்கு. இப்ப என்ன, என்னை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க அவ்வளவுதானே? 1/2 மணி நேரத்துல ரகு வந்துருவான். கிளம்பலாம். பேசிட்டு நான் கீழே போறேன். பிரியா நீ சொல்றதெல்லாம் கேட்கலான்னு சொல்றேனே. யாரும் எனக்காண்டி எதையும் மாத்திக்க வேண்டாம். அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அவங்கவுங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் கடைசி அதையும் சொல்லி காட்டுவீங்க, எனக்காண்டி இதை பண்ண அதை பண்ணனு. யாரும் எனக்காண்டி எதையும் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். எம்மா அனு, ஏன்டி ஏன் அழுகுறா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அனுமா, என்ன அனு, எதனா பிரச்சனையா? எடி உன்கிட்டதான்? இல்ல. நல்லா இருக்கியா? ஏன் வரவே இல்ல? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறியா என்ன? ஆ, என் மேல என்ன கோவம் உனக்கு? எவ்வளவு நேரம் போன் பண்ற, எடுக்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன்டி, காசு இல்ல போன்ல திருப்பி பண்றதுக்கு. அத சரி எப்படி 2 நாள்ல போய் பாப்போம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா, இந்த கூட்டத்துல காசு எடுக்கிற வேலை இருந்துச்சு, அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது பாரு. அதான் சரி கையோட அந்த காசை எடுத்துக்கிட்டு அப்படியே உன்னை போய் பாத்துட்டு வந்துடலாமே நினைச்சேன். இதுக்கா பச்சை பிள்ளை போல அழுதுகிட்டே? நல்லா தான், வயித்துல ஒரு பிள்ளை இருக்கு, இவன் நல்ல குழந்தை மாதிரி அம்மையை பத்தி அழுதுகிட்டு கிடக்கா. வேற என் கூட வரியா? நான் வேணா கூட்டிட்டு போறேன் உன்ன. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருந்துப்பேன். நீதான் வந்து கூட பார்க்க மாட்டேங்கிற, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறியா? அதான் பார்த்த உடனே அழுக வந்துட்டு. வா உட்காரு. சாப்பாடு கூட எதுவுமே இல்ல, சாம்பார் தான் இருக்கு. நான் அவருக்கு போன் பண்ணி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மீன் குழம்பு வச்சேன்டி வீட்டுல, ஒரு கிளாஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா சுட சுட அப்படியே உங்களுக்கும் கட்டி எடுத்துட்டு வந்தேன். காலையிலே கிளம்புற மாதிரி இருந்துச்சா, இந்த மீன் எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி மாப்பிளைக்கு மீன் குழம்பு தான் பிடிக்குமே, அதனாலதான் சரி வச்சு எடுத்துட்டு வர நேரமாயிட்டு. இல்லைன்னா அப்பவுமே வந்திருப்பேன் பொய்தோடி. என்ன திடீர்னு என்ன பாக்க? அதுவும் மீன் குழம்புலாம் வச்சுக்கிட்டு நான் ஒருத்தி. வாமா வந்து உட்காரு, உட்காந்துட்டே பேசுவோம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்ல உட்காரு. ஏன் அனு, பொறுமையா போ, ஓடாத. இந்தா குடி. குடுமா, நான் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரேன். உட்காரு, நம்ம வீடு தானே, பொறுமையா எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் எதுக்கு வந்தேன்னு சொன்னல, அதான் சரி பேசுவோமேன்னு சொல்லிட்டு உட்காரு. இங்க பாரானு, கூட்டத்துல இந்த 50,000க்கு காசு கட்டிட்டு இருந்தேன். இப்போ மொத்தமா கொடுத்துருக்காங்க 50,000. ஏற்கனவே உங்ககிட்ட 5 லட்சம் கொடுத்து வச்சிருந்தல. ஐயோ, என்ன இவங்க எனக்குன்னு தானே சொல்லி கொடுத்தாங்க, இப்ப என்ன 5 லட்சம் கொடுத்தேன்ல நீ என்கிட்ட வந்து கேக்குறாங்க? ஏதாச்சும் தேவையா இருக்குமோ? நான் வேற அவசரப்பட்டு ராகு கிட்ட எடுத்து கொடுத்துட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க? இப்ப கேட்டாங்கன்னா என்னத்த சொல்ல? பணம் வேணும்னு தான் வந்திருக்காங்களோ? ஷோ, இப்ப என்ன பண்ணனு தெரியலையே. ஐயோ. எடி உன்கிட்டதான். சொல்லுமா, என்னதுமா சொன்ன? காதை கேட்கல உனக்கு. உன்கிட்ட ஒரு 5 லட்சம் கொடுத்து வச்சிட்டு இருந்தல, உனக்கு தான் சொல்லிட்டு. ஆமா. அது உன்கிட்ட தானே இருந்த அக்கௌண்ட்ல, அதை எடுத்து கொடு சரியா? இவங்க என்ன பொசுக்குன்னு வந்து கொடுங்குறாங்க? இவங்க தானே கொடுத்தாங்க. ஐயோ, என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒருவேளை ஏதாச்சும் தேவையா இருக்குமோ? என்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னடி பிரச்சனை? பிரச்சனை என்ன? நல்லா தானே இருக்கேன் நானே. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இல்ல திடீர்னு வந்து கேக்குறியா, அதான் என்னன்னு சொல்லி. என்ன திடீர்னு? ஏமா, உடம்புக்கு எதனா இதுவா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் பாப்போமா? அது வந்து 5 லட்சம் கேட்டல, அதான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா. கிறுக்கி, ஏன் என்னத்துக்கு? உட்காரு, முதல்ல உட்காரு. நான் நம்ம பேசிக்கலாம். நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும் போது உடம்புக்கு எதனா பண்ணுதா, அது எதனா பண்ணுதான்னு சொல்லிட்டு. ஏன் உடம்புக்கு என்ன கல்லு மாதிரி தானே இருக்கேன். இல்ல அன்னைக்கு எனக்கு என்ன தானே சொல்லி அக்கௌண்ட்ல போட்ட, அதை திடீர்னு வந்து கேக்குறியா? அதான் பிரச்சனையா என்னமோன்னு சொல்லிதான் கேட்டேன். பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல தானே? அதெல்லாம் எதுவும் இல்ல. பிரச்சனை என்ன பிரச்சனை? இந்த 50,000 வந்திருக்குல்ல, அதான் குழந்தைக்கு நகை எடுத்துருவோம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தெளிவா தானே சொன்னேன், உனக்கும் குழந்தைக்கும் தானே சொல்லி. அப்புறம் என்ன? அன்னைக்கு எனக்குன்னு தானே சொன்னேன். ஆமாடி, அன்னைக்குதான் சொன்னேனே என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி. என்னமா குழப்பற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ அனு, அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த 5 லட்சத்தை வச்சுக்கோமா என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். ஆமா, பிறக்காத குழந்தைக்கு இப்பவுமே 5 லட்சமானு சொல்லி நானே கேட்டேன். அப்ப நீ என்ன சொன்ன? நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்கிட்ட தானே கொடுத்த. ஆமா, அதுதான் இப்ப கேக்கேன். இப்போ உனக்கு தான். இப்போ அந்த 5 லட்சத்தை கொடுத்தான்னு வச்சுக்கோ, இந்த 50,000 சேர்த்து போட்டு என் பேரனுக்கு ஒரு நகை எடுத்துருவல்ல.
அவனுக்கு கயிறு கட்டும் போது பேர் வைக்கும் போது ஒரு நகை செஞ்சு போட்ட மாதிரி இருக்கும்ல, அதான் சிறுக சிறுக சேர்த்தேன். அன்னைக்கு நீ கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தேன். பிள்ளை தச்சு பொண்ணு வாய் விட்டு கேட்டியா? சரி இங்க இருந்தாலும் அதே காசு தானே, அங்க இருந்தாலும் அதே காசு தானே சொல்லிட்டு உனக்கு தம்மா நீயே வச்சுக்கோ அப்போன்னு சொல்லி கொடுத்தேன். தெளிவாதானே சொன்ன அன்னைக்கு. என்னமா நீ குழப்பற போட்டேன்னு? என்னமா பிரச்சனை? ஏன்டி என்ன பிரச்சனை இப்போ? எனக்குன்னு சொல்லிதானே கொடுத்த. இப்ப உனக்கு தானே வருது, உனக்கு தானே நகை செஞ்சு தரேன்னு சொல்றேன். இருக்கிறதே போட முடியலையா, இதுல புதுசா வரையா? இங்க பாரு, அந்த காசு எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நான் செலவு பண்ணிட்டேன். இருக்கிற நகையை போட்டாலே போதும். புதுசாலாம் நீ ஒன்னும் நகை வாங்க வேண்டாம், அதை விக்கிற விலை வாசிக்கலாம். நீ புதுசா நகை வாங்கிக்கலாம், பேரனுக்கு எல்லாம் போட வேண்டாம். அது என்ன பிறக்கவே இல்லையா, அதுக்குள்ள பேரன் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு போமா, சும்மா அதையும் இதையும் பேசிக்கிட்டு. அன்னைக்கே தெளிவா தானே சொல்லி தானே கொடுத்த, நீயே வச்சுக்கோணும் உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லி. ஆமாடி, இப்பமா அதை தானே சொல்றேன், உனக்கு தானே வந்து சேருது நகையா செஞ்சு போட்டா. இங்க பாரு, எனக்கு காசு தேவை இருந்துச்சு, அதனால செலவு பண்ணிட்டேன். அடி பாரு மகள, 5 லட்சத்தையும் செலவு பண்ணா. அப்படின்னு செலவு உனக்கு ஏன் செலவு இருக்காதா? வந்தது வராம யாம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா தானே, வச்சுட்டு போ. நான் அவர் வந்த உடனே நான் சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு, இங்க இருந்து போ. போகணுமா? வந்த உடனே கட்டி பிடிச்சா அழுதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி இவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன விரட்டி விடுறா? என்ன நடக்குது? இங்க பாரு, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லி மலிப்பி மலிப்பி பேசிக்கிட்டு கிடக்க. இல்லன்னு வச்சுக்கோ, இங்க மாப்பிள்ளை தம்பிக்கு போன் பண்ணி கேட்டு போடுவேன் என்ன ஏதுன்னு. என்னத்த போன் பண்ணி கேக்குறது? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து அவர்கிட்ட பேசிட்டு போக மாட்டேனே. பாரு, பேசாம இங்க இருந்து ஒரு கால் எடுத்து வைக்க மாட்டேன். செலவு பண்ணிட்டாலும் செலவு நல்லா செலவு பண்ணுவா. 5 லட்சத்தை தூக்கி அன்னைக்கு எனக்கு அம்மான்னு சொல்லி ஆசையா கேட்டாலும் பிள்ளை தச்சு பொண்ணு ஆமாமா உனக்கு தான் சொல்லிட்டு நீயே வச்சுக்க பத்திரமான்னு சொல்லி தானே கொடுத்தேன். செலவு பண்றதுக்கா கொடுத்தேன்? லூசாமா நீ? எனக்குன்னு சொல்லி கொடுத்தா அப்ப எனக்கு தானே அது. நீ என்னமோ செலவு பண்ற, செலவு பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அது என்னது? இங்க பாரு, செலவாயிட்டு அவ்வளவுதான். நீ தேவையில்லாம அவர்கிட்ட எல்லாம் கேட்காத, அவர்கிட்ட எல்லாம் கேட்காதம்மா ப்ளீஸ். கிளம்பு, நீ இங்க இருந்து. நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். இங்க எதுவும் பேச வேண்டாம், நீ கிளம்பு. முடியவே முடியாது, சாப்பிடுற நேரம் மாப்பிள்ள வருவாரு, நான் இருந்து பேசிட்டு தான் போவேன். அவர் வரமாட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. சரி பரவாயில்ல, அப்ப ராத்திரி வந்துதானே ஆகணும், அப்ப பேசிக்கிறேன். ஐயோ கடவுளே, செலவு பண்ணது அவர்தான் போதுமா? அன்னைக்கு நீ தெளிவா சொல்லிருந்தா அந்த காசு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிருக்க கூட மாட்டேன். எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு தேவை வந்த உடனே அந்த காசு கேட்டாரு, நானும் கொடுத்துட்டேன். விளையாடிக்கிட்டு இருக்கியோ? என்ன செலவு பண்ணீங்க 2 பேரும்? ஒன்னும் செலவு பண்ணல. நிஜமா எதனா அதனையும் கேள்வி கேட்டு கதை போ. சரி, அவகிட்ட இருந்தே கேள்வி கேட்டுட்டு போறப்பனா. ஏமா இப்படி அவரை சங்கடப்படுத்துற? ஏற்கனவே நிறைய பிரச்சனையை பாத்துக்கிட்டு இருக்காருமா, இதுல நீ வேற இந்த மாதிரி அவகிட்ட வச்சுக்கதான் சொல்லியிருந்த அந்த காசை எப்படி செலவு பண்ணிட்டீங்களாமே கேட்டா ஒரு பாவமா. எதையாச்சும் பண்ணி காசு ரெடி பண்றதுக்கு தான் பாப்பாரு. ஏற்கனவே அங்க ரெடி பண்ணவா இங்க ரெடி பண்ணவான்னு சொல்லி 4 பக்கமும் பாவம் மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீயும் இதுல போட்டு அவரை பாடாப்படுத்தாதமா, தயவு செஞ்சு கேட்காதமா ப்ளீஸ்மா. சரி கேட்கல, என்ன பிரச்சனை, எதுக்கு செலவு பண்ணீங்க, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. நீ என் மேல சத்தியமா இதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கவே கூடாது, சரியா? நீ முதல்ல சொல்லி கேட்கணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்லு. சரி, நீ சொல்ல மாட்டேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டுக்கிறேன். இருக்காம பிடிச்சிருக்கு உனக்கு, இடியப்ப சொல்லு. அது ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு சொல்லி கை மாத்த தான் கொடுத்துருக்காரு. திருப்பி தந்துருவாரு, ஒரு 6 மாசத்துல திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காராம். குழந்தை பிறக்கும் போது உங்ககிட்ட காசு கொடுத்துறேன் திருப்பி, போதுமா? செல்ல என் தப்புதான், நீ தந்த உடனே ஈனி வச்சுட்டு வாங்கின பத்தியா பைத்தியக்காரி மாதிரி. அப்பமே சொன்னாரு அதான் வேண்டாம் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. நான் தான் எங்க அம்மாக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் பைத்தியக்காரி மாதிரி. நான் திருப்பி கொடுத்துருவேன், விடு போதுமா? அவ்வளவுதான். மாத்தி மாத்தி கதை சொல்லிக்கிட்டு கிடக்கா. சரி சரி, அவர் வந்தவொடனே கேட்டுட்டு போறேன் என்ன கதை ஏது கதை. பணத்துக்கு ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆக மொத்தத்துல நீ நல்லா இல்ல இங்க, அப்படிதானே? கஷ்டப்பட்டுதான் இருக்கா. நீ பாத்தியா நான் கஷ்டப்படுறத? இல்ல நீ பாத்தியான்னு கேக்குறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன அவ்வளவு நல்லா வச்சு பாத்துக்கிறாரு. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு. அவங்க அக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நகை போடுறதா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்காண்டி பணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ வர ப்ராஃபிட் எல்லாமே அதுல போய்கிட்டு இருக்கு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் 5 லட்சம் பணம் கேட்டு இருந்தாரு. இருக்க பணத்தை அங்க கொடுத்தாச்சு. அதுதான் பணத்துக்கு ஏற்கனவே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீ என்னன்னா நான் போய் கேக்குறேன்னு சொல்லிக்கிட்டு போதுமா? இதுதான் நடக்குது. என்ன ஒன்னும் அவர் கஷ்டப்படல, புரிஞ்சுச்சா? நல்லாதான் வச்சு பாத்துக்கிறாரு. உன் பொண்ணுங்க 3 வேளை சாப்பாடு நல்லாதான் சாப்பிடுறா. அவங்க அக்காக்கு நகை போடுறான்னு ஒத்துக்கிட்டாரா? ஏன்? அந்த பிள்ளைக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுல, அப்ப நகைலாம் செஞ்சுதானே வச்சிருப்பாங்க, அது வீட்டுல தானே இருக்கும். அப்புறம் அந்த நகையை போட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. உனக்கு என்னமா பிரச்சனை? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஏன் நகையை வச்சு அவர் நகை செஞ்சு கொடுக்க அப்படின்னாரு. அவர் வருமானத்துல அவங்க அக்காக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற? இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ. உன் புருஷனுக்கு வேற வேலை இல்ல, எவளாச்சும் எங்கன்னா நகை இல்லைன்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போய் கொடுக்கேன்னு அலையவாரி. ஏற்கனவே அந்த ஃப்ரெண்டு அவன் கல்யாணத்துல அந்த பிள்ளைக்கு நகை இல்லைன்னு சொல்லிட்டு 50 பொண்ணாக்கி தூக்கிட்டு போய் தரதுக்கு பார்த்தவர் தானே அவரு. எடி நகையெல்லாம் பத்திரமா இருக்கா இல்ல அதையும் அடமான மொத்தத்தையும் வச்சுட்டீங்களா? இங்க பாருமா, சும்மா சும்மா என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். நீ போட்டது வேணும்னா எடுத்துட்டு போயிரு. ஆமா, அதை விட்டுட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? ரொம்ப ஆடாத சரியா? மாமியார் வீட்டுக்கும் புருஷனுக்கும் சேர்த்து ஜிங்சாங் ரொம்ப அடிக்காத. அப்புறமா நடு ரோட்ல தான் நிக்கணும். அக்காக்கு செய்யறான் ஆட்டுக்குட்டிக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு செய்யறான்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்ப நீ அதை கேட்டுட்டு அதை அப்புறமே சொல்லி 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 காமிச்சுக்கிட்டே இருப்ப அதானே? சும்மா தாயே, உன் 5 லட்சம் வந்துரும் போ, தயவு செஞ்சு போ. சரி, நான் என்ன எனக்காண்டியே பேசிக்கிட்டு இருக்கேன்? அவன் கடனை உடனே வாங்கி பண்ணானா நாளைக்கு அது யார் தலையில வந்து விடியும் நினைக்கிறா? உன் தலையில தானே வந்து விடியும். கொஞ்சம் சூதானமா இருந்து பழகிக்கலாம்ல. அவன் சொன்னானா இவளும் அவங்க அக்காக்கு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு நிக்கலாம். வயித்துல ஒரு பிள்ளை இருக்கே, அந்த பிள்ளைய பாக்கணும்னு உனக்கு என்ன இருக்கா? 4.5 மாசம் ஆயிட்டு, இன்னும் 6 மாசத்துல ஒரு பிள்ளை பிறந்து வந்து நிக்கும். பொம்பளை பிள்ளைன்னா அதுக்கு சேர்த்து வைக்கணும், ஆம்பளை பிள்ளைன்னா அதுக்கும் சேர்த்து தான் வைக்கணும் இந்த காலகட்டத்துல. நீ என்னன்னா அக்காக்கு செய்யறான் ஆட்டுக்குடி செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்குவான் ஒரு 50 லட்சம் கடனு, அதை இழுத்தடிப்பான் ஒரு 5-6 வருஷம். அதுக்கு கடனோடைய வாழ்க்கையை நடத்துவீங்களோ? அவர் ஒன்னும் வெட்டியா வீட்டுல சும்மா தண்டை சோறு தின்னுகிட்டு இல்ல என்ன, ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த ஹாஸ்பிட்டல பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆஸ்பத்திரி, பொல்லாத ஆஸ்பத்திரி. ஒரு 5 லட்சம் ரெடி பண்ண முடியல, நான் கொடுத்த காசை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துருக்கான், ஆஸ்பத்திரி நடத்துறான் ஆஸ்பத்திரி. நீ ஏன் எப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அவரை பத்தி? அவர் ஒன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில இல்ல, நல்லாதான் இருக்காரு. பிச்சை எடுக்கல சரியா? இப்போ அவர் பண்ற பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவர் ஹாஸ்பிட்டல்ல டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது 3 பேருக்கான ஷேர். சோ அவரால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு இடத்துல காசு கேட்டிருந்தாங்க, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாரு, நீ எனக்குன்னு சொல்லி தானே தந்த, அதனாலதான் அந்த காசை எடுத்து கொடுத்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, நீ இப்பெல்லாம் வந்து கேப்பன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன் வாங்காம வந்திருப்பேன். நீ இவ்வளவு மோசமா பேசுற நீ. இங்க பாருமா, அவரை பேசுறதுக்கு நீ என்ன பேசுற மாதிரி இருக்கு. நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிருமா. நீ இப்பெல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலாமா? இவ்வளவு ஈஸியா காயப்படுத்துற மாதிரி பேசுறேன். எப்படி எப்படி நல்லா போமா. நான் ஒன்னும் அவளை தப்பா எல்லாம் பேசல, மாப்பிள்ளனால எனக்கும் நல்ல மரியாதை இருக்கதான் செய்யுது. ஆமா, நல்லாதான். எதனா தப்பா பேசிட்ட மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா? உன் நல்லதுக்கு தானே பேசிக்கிட்டு கிடக்கேன். நீ சொன்ன மாதிரி 3 பேருக்கும் நட்டனாலும் நட்டனா, லாபனாலும் லாபம் தான். அந்த பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்றாரு, அவளுக்கு என்ன எதுவுமே இல்லாமையா இருக்கு? முதல் கல்யாணம் பண்ணும் போது நகையெல்லாம் போட்டிருப்பாங்க தாராளமா, அந்த நகைலாம் இருக்கதானே செய்யுது, அதே போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே. புதுசா எதுக்குங்கிறேன்? தேவையில்லாம அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லிட்டு. உன் புருஷனுக்கு 1000 தான் இருந்தாலும் வாய் கொஞ்சம் துடுக்குதான் பாத்துக்கோ. எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாது, எந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. தேவையில்லாத இடத்துல எல்லாம் போயிட்டு தானே போயிட்டு அவளை தானே கெடுன்ற மாதிரி மூக்கு கொடுத்துக்கிட்டு அறுபட்டுக்கிட்டு வருவாரு. இது தேவையா? இருக்கிற நகையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான். முதல் கல்யாணமா இது? 2வது கல்யாணம் தானே. இங்க பாரானு, நீ நல்லா இருக்கணும்னா சொல்றேன் கேட்டுக்கோ. இதை செய்யற அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே கடன்ல இழுத்து விட்டுறாம அவங்க குடும்பம் நீ தான் இருக்கு பிரிக்கணும். உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஃபங்க்ஷன் வேற புதன்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா. கண்டிப்பா வந்துடுறேன், பிரச்சனை இல்ல. நீ ஒரு வாட்டி வீட்டுல மட்டும் சொல்லிடு சரியா? வீட்டுக்கு அங்க போறது இல்ல பத்தியா? இல்லைன்னா நானே சொல்லிடுவேன் அம்மா கிட்ட. மறக்காம அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் மட்டும் சொல்லிடு. அப்பா வீட்டுலதான் இருக்காரு, அப்பாவும் அம்மாவும் வருவாங்கல்ல, சந்தோஷப்படுவாங்க. ரேஷ்மா கிட்ட சும்மா சொன்னாலே வந்துருவது, பிரச்சனை இல்ல. நீ அவங்க எதிர்பார்ப்பாங்க நீ சொல்லணும்னு. ஒரு வார்த்தை சொல்லிடு மச்சான் சரியா? சரி மச்சான். அப்புறம் மச்சான், ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தியே, ஏதோ நகை பண்ணி போடணும் அப்படி இப்படின்னு. என்னடா பிரச்சனை? அது பெரிய பிரச்சனைடா, அது ஒரு தலைவலி. அவங்க ஏதோ சாம்பிரதாயம் சம்பிரதாயம்னு எதையோ ஒண்ணு சொன்னாங்க, வாயில கூட வரல. ஏதோ சாம்பாரா? என்னதுடா மச்சான் சாம்பாரு? ஆமா, திங்கிறதுலயே இரு. சாம்பாரு சோறு எல்லாத்தையும் போட்டு உன் வாயில போடுறேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்களாடா, ரிச்சுவல்ஸ்லாம், ஃபேமிலி இந்த ஃபங்க்ஷன் மேரேஜ்ல எல்லாம். அந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைல்ல அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு வந்து அவங்க தாலி செயின் எடுத்து தருவாங்களாம். அது எல்லாருமே அப்படித்தானடா. இப்போ நான் ஷாலினிக்கு பண்ணலையா அந்த மாதிரி. அது ஓகேடா, அது வந்து இத்தனை பவுன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 11 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க அம்மா, சரியா தெரியல. அப்படின்னு பண்ணி போடுவாங்களாம். 11 பவுனாடா? டேய், இது 4.5 பவுன் என்னமோ தாண்டா எடுத்தா. அதுவே செய்கூலி சேதாரெல்லாம் போட்டு 6 லட்சத்துக்கு மேல இழுத்துட்டான்டா. அதுன்னு இழுத்துட்டு போவோமேடா 15 லட்சத்துக்கு மேல. அவ்வளவு வசதியா என்ன ராம்குமாரு? அப்ப ஏன்டா அந்த மனசு இங்க வேலை செஞ்சாரு? ஊர்ல வசதி மச்சான், சரியான நிலம் இருக்கு. அவங்க அப்பா ஏதோ பிரச்சனை இல்ல, மொத்த நிலத்தையும் அவன் தம்பி பேர்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாராம். இறந்ததுக்கு அப்புறம் அங்கதான் இருந்திருக்காங்க, சின்னதா கிளினிக் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுமே, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அத்தை பொண்ணு கூட. அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அந்த இதுல அவரு சென்னைக்கு வந்திருக்காரு மைக்ரேன் ஆகி. சோ அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து இங்க அப்படியே ஷிஃப்ட் ஆகி கடைசி இங்க வந்திருக்காரு மனுஷன். அது இல்லடா மச்சான் பிரச்சனை. பொண்ணுக்கு அவங்க போடுறாங்களா 11 பவுனு, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு 20 பவுன் போடணுமா. அட பாவிங்களா டேய், வசூலிக்கிறதுக்கு இது ஒரு வழியா? நல்லா இருக்குடா. 11 பவுன் போட்டுட்டு 20 பவுனு கொள்ளை அடிக்கிறானுங்களே இவனுங்க. அது எப்படிதான் மச்சான்?
போடுறதும் போட்டுட்டு அவனுங்களே எடுத்துப்பானுங்களாம். நம்மளும் போடணுமா? அந்த 11 பவுன் என்ன நம்மளுக்கா தராங்க? அவங்க வீட்டுக்கு அவங்க பொண்ணு போகுது. அவங்க வீட்டுக்கு தானே அது. எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்குடா நியாயம். ஆஹ் சரி சரி. அப்படின்னு பார்த்தாலும் 11 ஷேர் ஈக்குவலா தானே இருக்கணும். அது என்ன 20? அட நீ வேற இருடா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ வேற பிரச்சனை. என்னது? அந்த இடத்துல அப்பா கிட்ட வச்சு பேசும்போது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினாரு. நான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். ரேஷ்மா என்னன்னா வேண்டாங்கிறா. ராம்குமார் அவங்க வீட்டுல போய் பேசி அது ஒரு பிரச்சனை ஆயிட்டு போல. அவங்க அம்மா என்னன்னா ரேஷ்மாவை தப்பா எடுக்காங்களாம். இப்போ அங்க செய்யலனாலும் பிரச்சனை, செஞ்சாலும் பிரச்சனை. அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே தலைவலியா இருக்கு மச்சான். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. சரி அப்ப அப்பாவை செய்ய சொல்லிடு, முடிஞ்சிரும். நீ செஞ்சாதானே பிரச்சனை. ரேஷ்மாக்கு செய்யவே கூடாதாம். அதுவும் இல்லாம மச்சான் தான் மாமாக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படின்னு பார்த்தா நான் தானே மச்சான், நான் தானே செஞ்சாகணும். அது எப்படி அப்பா அம்மா கிட்ட போய் கேட்க முடியும்? அதுவும் இல்லாம அப்பா இப்பதாண்டா கொஞ்சம் அந்த கான்ட்ராக்ட் அது இது முடிச்சிட்டு இந்த வருஷத்தோட வீட்டுல இருக்கலான்னு பார்த்தாரு. மறுபடியும் ஒரு செலவு இழுத்து விட்ட மாதிரி இருந்தா எப்படினாலும் 3 வருஷத்துக்கு அவர் உழைச்சுதான் ஆகுற மாதிரி இருக்கும். ஆஹ் மறுபடியும் அவர் கையை போய் எதிர்பார்த்தா அது நல்லா இருக்காதுல்ல. நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம். இப்ப நம்ம தான் அவருக்கு செய்யணும். அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினா நல்லாவா இருக்கும்? பெஸ்ட். அக்கா சொல்ற மாதிரி கேளு. எதுக்கு வீணா செலவு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க நீ? ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே எக்யூப்மெண்ட் பாக்குறதுக்கே கேஷ் இல்லாம 3 பேரும் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல கல்யாண செலவு வேற. இதுல நகை வேற புதுசா. மச்சான் இங்க பாருடா, 20 பவுன்னா நான் இப்ப எடுத்துட்டு வந்ததே 4.5 பவுன் தான். அதுக்கே 6.5 லட்சம் வாங்கிட்டானுங்க. ஆறு 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 ஆறுன்னு போட்டா கூட 30 லட்சம் மேல போயிரும்டா மச்சான். செய்கூலி சேதாரம் தான் மச்சான் போட்டு தள்ளுறானுங்க இவனுங்க. நகை வேலை என்னமோ 1 லட்சம் தான் 1 பவுனு. ஆனா இந்த செய்கூலி போடுறானுங்க பாரு, 1 பவுனுக்கு 36,000 கிட்ட போடுறானுங்கடா அந்த டிசைனுக்குன்னு. இங்க பாரு மச்சான், தெளிவா சொல்றேன், அக்கா சொல்றதை கேட்டுக்கோ. எதுவும் நீ கமிட்மெண்ட்ல மாட்டிக்காத. 30 லட்சம்லாம் வச்சுக்கோ, வருஷ கணக்கா டியூ கட்டுற மாதிரி இருக்கும். வேண்டாம், பெரிய பிரச்சனைல போய் மாட்டிப்ப. டேய், செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலன்னா நல்லா இருக்காதுடா மச்சான். இப்போ உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அனுவோட அம்மா. அனுக்குன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்துருந்துருப்பாங்க போல. அத அணு கிட்ட இருந்து வாங்கி தான் உன்கிட்டயே நான் கொடுத்தேன். இப்ப எனக்கு கேஷ் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. இதுல இவ வேற செய்யாதன்னு சொல்லிட்டு ராம்குமார வேற பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு. அவர் ஒரு கரைக்கு வறுத்து எடுத்துட்டு போறாரு. உன்னால சும்மா இருக்க முடியாதா? வாக்கு கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் ரகு தேவையில்லாத பிரச்சனைல இழுத்து விடுற? கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டு போகும், நான் என் வீட்டுல பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் என்னடா சூப்பர்டா. டேய், அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்க வீட்டுல போயிட்டு நான் கேஷா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாராம். இங்க ரேஷ்மா கிட்ட நான் போடவே இல்லை அப்படின்றத உண்மையை சொல்லிடு அப்படிங்கிறாரு. நாளை பின்ன அவங்க மாமியாருக்கு அவங்க வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசு புரட்டி கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 6 மாசம் தானே நம்மளோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறமா நம்ம பேக் டு ஃபார்ம்ன்றப்போ எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வரும்ல, 10 லேக் கிட்ட. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. என்ன சொல்ற நீ? அதான் யோசனையா இருக்கு. பேசாம நகை எதனா அடகு வச்சுட்டு எதனா பண்ணலாமா அப்படின்னு. ஆம், உனக்கு தெரிஞ்ச பேங்க் எதனா இருக்கா லோ வட்டியில? இன்ட்ரெஸ்ட் கம்மியா வர மாதிரி. பேங்க் மேனேஜ்லாம் தெரியும், அதெல்லாம் பாத்துக்கலாம். தேவையில்லாம கடனை வாங்கி தலையில போட்டுக்கிறியோன்னு தோணுது. அதான் யோசிக்கிறேன். அக்காக்கு வர விருப்பம் இல்லைங்கிற. ஆஹ் எதுக்கு பண்ணணும் அதான் யோசிக்கிறேன். இல்ல உனக்கு பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும்னா பிரச்சனை இல்ல. அஹ் மச்சான், அணுவோட காசு உங்க அம்மா கொடுத்ததுன்னு சொல்றியே, அவங்க அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகாது? அத வர எனக்கு வர தூக்கி கொடுத்துருக்க நீ. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல காசு இல்லைன்னா. இவன் ஒருத்தன் அணு காசுனா என் காசு தானே அது. பைத்தியமா நீ? இப்ப நான் சம்பாதிக்கிறது மொத்தமே அணுதான். அணுக்கு இருக்கிறது எனக்கு தான். இங்க பாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இப்ப இதுக்கு எதனா வழி சொல்லுடா. இதை எப்படி மேனேஜ் பண்றது பிரச்சனையே இல்லாம? கண்டிப்பா மேரேஜ்ல நகை பண்ணிதான் ஆகணும். இவக்கு பண்ணனா இவ மூஞ்ச தூக்கி வச்சுப்பா. என்ன பண்ணன்னு தெரிய மாட்டேங்குது. காசு கூட அப்படி இப்படின்னு புரட்டிடலான்னு வச்சுக்கேன். இவங்களை எப்படி சமாளிக்க? அதான். அக்கா தாண்டா ரொம்ப பிடிவாதமா இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, வீட்டுக்கு போக முடியல. சரி யோசிப்போம்.
பாத்துக்கலாம். அதான் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல. நாள் என்னைக்கு குறிச்சிருக்காங்க? தெரியல மச்சான். தெரியலையா? டேய், தங்கம் வாங்கணுங்கிற விலை ஏறிட்டு போகுது. என்னடா நீ கேர்லெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்க? டேய், அவங்க என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு என்கேஜ்மெண்ட்ல பண்ற மாதிரி தான் பிளானா சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்ப திடீர்னு என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. டைரக்டா கல்யாணமே பண்ணிக்கலான்னு. அவங்க மாமியார் சொல்றபடிதான் என்னன்னு சொல்லிட்டு அம்மா பேசணும்னாங்க. அவங்க வீட்டுக்கு நாளைக்கு தான் போய் பேசணும் அப்படின்னாங்க. கேட்டுட்டு சொல்றேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேலை அப்போ சொல்றேன். அம்மா, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? செலவுக்கு காசு வச்சிருக்கியா? இல்ல எதுனா வேணுமா? பாருடா, சரி ஒரு 10 லட்சம் தாயேன். உண்மையாவாடா? அதெல்லாம் தேவையில்ல. வீட்டோட தான் பண்றேன். அவங்க வீட்டு சைட்ல இருந்து அவங்க அம்மா எப்படியும் வர மாட்டாங்க. ஆம், நம்ம வீடுன்னு பார்த்தா நீ வருவ, அவ்வளவுதான். ரேஷ்மக்கா, ராம் கூப்பிடுவேன், ஜெனிஃபரை கூப்பிடுவேன். வேற யாரு இருக்கா எனக்குன்னு? மத்தவங்க எல்லாம் ஊர் சைடு தான். அவங்கள கூப்பிட்டாலும் கல்யாணத்துக்கே பார்த்தால எவ்வளவு பிரச்சனைன்னு. அதான் இது தாலி பிரிச்சு கோக்குறது தானே. ஒரு 4 5 பொம்பளை விஷயம்ன்றதுனால பெண்கள் இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவு தானே. ஆடி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க அம்மா. வீணா எதுக்கு செலவுன்னுட்டு. சூப்பர்ரா. எதனா வேணும்னா கேளு, பாத்துக்கலாம். ம். ம், சரி மச்சான். அப்போ நான் கிளம்புறேன், சரியா? நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்புறேன். நானும் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். ஒரு அரை மணி நேரம் இருக்கியா? வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா கிளம்பிடுவோம். வீட்டுக்கா? டேய், நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன், உங்க வீட்டுக்கு இல்ல. டேய், நீ அப்பாவும் அம்மாவும் இப்ப இருக்க வீட்டுக்கு போற அதானே? ஆமா. அது அது ஒரு பிரச்சனை மச்சான். எப்படா மச்சான் பிரச்சனையோடயும் வாழ்ற? சின்ன பெண்ண, நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க. பாத்துக்கலாம், சமாளிச்சுதானே ஆகணும். அது ஒரு விஷயமா பாட்டி வீட்டுக்கு வர சொன்னாங்க. அது வீட்டுக்கு போய் சொல்றேன். உம் உனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் ஐடி வேலை இருக்கான்னு பாக்க சொன்னனே, என்ன எதுனா இருந்துச்சா? ஐயோ, மறந்துட்டேன்டா. சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு ஆள்கிட்ட. நான் பேசிட்டு வேணா சொல்றேன் என்னன்னு. இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டி ஞாபகப்படுத்து, நான் பேசிட்டு சொல்றேன். சரிடா. எனக்கு கொஞ்சம் இந்த நோட்டீஸ் ஃபார்ம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன், கேஸ் ஃபைல. ஒரு 1/2 அன் ஹவர் நீ வெயிட் பண்ண, வந்துடுறேன், சரியா? பிரச்சனை இல்லை, வெயிட் பண்றேன்.